ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டாக் பல்ஸ். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா செபி. செபினா என்ன அப்படின்றதுன்னு பார்த்தா, செபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதாவது செபினா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். அப்போது செக்யூரிட்டினா என்ன? செக்யூரிட்டினா நமக்கு தெரிஞ்ச செக்யூரிட்டி, ஏதாவது ஒரு பேங்க்குக்கு வெளியில் இருக்க செக்யூரிட்டியை நம்ம நினைப்போம். ஆனால் இந்த ஃபினான்ஷியல் வேர்ல்டில் செக்யூரிட்டின்றது எதை மீன் பண்ணுதுன்னா, ஸ்டாக் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மியூச்சுவல் ஃபண்ட், இடிஎஃப்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் பாண்ட்ஸ், டெரிவேட்டிவ்ஸ். இதை பற்றி தனித்தனியாக நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். இப்போதைக்கு செக்யூரிட்டினா இதில் ஏதாவது ஒன்று தான் ரெஃபர் பண்ணுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செபினா என்னன்றது, அதாவது அதோட அப்ரிவேஷன் பார்த்துட்டோம். இப்போ செபி என்னென்னலாம் பண்ணுது, அதாவது செபியோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத பார்ப்போம். செபியோட கோர் அப்ஜெக்டிவ், அதாவது மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன். நம்மள மாதிரி இப்போது ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்குகிறாங்க விற்கிறாங்க இல்லையா, அவங்களோட ப்ரொடெக்ஷன் தான் மெயினாக பார்த்துக்கிறது தான் செபியோட வேலை. என்னென்ன சின்ன சின்ன தப்பெல்லாம் நடக்கும், அதாவது இப்போது நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு அதை விற்கும்போது புரோக்கர் ஏதாவது சேட்டை பண்ணிடுவார். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் செபிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் செபி டேக் கேர் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட பேங்க்ஸுக்கு எப்படி ஆர்பிஐயோ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோ, அதே மாதிரி செபி வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ஸில் நடக்கிற எல்லா வர்த்தகத்துக்கும் செபி தான் பொறுப்பேற்றுக்கிறது. இதில் நிறையா மால் ப்ராக்டிசஸ், ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறது செபியோட வேலை. அது மட்டும் இல்லாமல் செபியோட இன்னொரு அப்ஜெக்டிவ் என்னென்னா ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது. அதாவது நிறையா பேர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து சும்மா வாங்குகிறாங்க விற்கிறாங்க, ஆப்ஷன்ஸ், டெரிவேட்டிவ் அப்படின்னு என்னென்னமோ பணத்தை லூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் செபி வந்து நிறையாவே ப்ரிவெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் செபியோட இன்னொரு கோர் அப்ஜெக்டிவ் என்னென்னா, நிறையா கம்பெனிஸ்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போது ஐடிசி, ரிலையன்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அவங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ்லாம் எவ்ரி குவார்ட்டர், அதாவது ஒரு வருஷத்துக்கு 4 தடவை விடுறாங்களா, இதெல்லாம் செக் பண்ணிகிட்டே இருக்கும். இதுவும் செபியோட வேலை தான். இதுக்கப்புறம் இப்போது புரோக்கர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போது ஜீரோதா, அப்புறம் க்ரோ, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்கெல்லாம் எப்படி மக்களுக்கு சேவை செய்கிறாங்க, ப்ராப்பராக பண்ணுறாங்களா, இல்லை அவங்க எதுவும் ஃப்ராட் பண்ணுறாங்களா, அதெல்லாம் கவர்ன் பண்ணுறது செபியோட வேலை தான். ஸோ இப்போது நம்ம செபியோட பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டோம். செபி மேலேயே நிறையா குற்றச்சாட்டு இருக்குது. இப்போது என் பெர்ஸ்பெக்டிவில் கேட்டிங்கன்னா, செபி வந்து எந்த மாதிரி சொல்லுவேன்னா ஒரு போலீஸ் மாதிரி சொல்லுவேன். ஆனால் சில டைம்ஸ் செபியே தப்பு பண்ணும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இல்லையா? இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் செபி மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு. என்னென்னா, அதில் இருக்க ஒரு சேர்பர்சன், ஒரு மெயின் மெம்பரே ஒரு இந்த ஆக்டிவிட்டியில், தப்பான ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிட்டாங்க, அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இருக்க தப்பான ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயம் அதை யார் கவர்ன் பண்ணுவாங்கன்னா, அதை வந்து பெரிய அதாவது கோர்ட்டு, கவர்மெண்ட், இந்த மாதிரி இதுதான் டிசைட் பண்ணும். ஸோ இதுதான் செபி பற்றின ஒரு ஓவரால் வியூ. இது இல்லாமல் செபியோட நிறையா விஷயங்கள், நிறையா வேலைகள்லாம் செபி பண்ணும். ஸோ நமக்கு இந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.